நாம மகிமைப்படுவதாக. இந்த 10வது மாதத்தில் பரிசுத்தமுள்ள நாளில் அவர் சமூகத்தில் கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசப்பா நாமத்தில் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். ஆமென். ஆவியானவர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமா இதுவரை நடத்தினவர், இனிமேலும் நடத்த அவர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 20வது 21வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யாவரும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 20 21வது வசனத்தை வாசிக்கிறேன். 580வது பக்கம். ஸ்தோத்திரம். வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், கவனமாய் கேட்போமாக. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கற்பிக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியா வாழ்வில் ஆமென் ஒரு வெற்றியை பார்க்கிறோம். எசேக்கியா வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எசேக்கியா ஒரு ராஜா, எசேக்கியா ஒரு வியாதி உள்ளவன், எசேக்கியா ஒரு பலவீனம் உள்ளவன். எசேக்கியாவுக்கு விரோதமாக பல அல்லேலூயா சத்துருவின் சேனை எழும்பி வந்தது, பல யுத்தங்கள் எழும்பி வந்தது, பல போராட்டங்கள் எழும்பி வந்தது, பல சூழ்நிலைகள் எழும்பி வந்தது. அதன் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அதை எல்லாவற்றையும் எசேக்கியா சித்தி பெற்றான். அப்படின்னா வெற்றி பெற்றான் என்று வாசிக்கிறோம். அவன் செய்ததெல்லாம் ஆசீர்வாதமாய் நடந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 10வது மாதத்தில் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் எதெல்லாம் செய்கிறீர்களோ அதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்வில் ஆசீர்வாதத்தை கட்டளிடுவாராக, ஆசீர்வாதத்தை தேவன் தருவாராக, ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாராக. அல்லேலூயா. நம்முடைய தொழில்களில், நம்முடைய செய்கிற வேலைகளில், நம்ம செய்கிற சகல காரியங்களிலும் தேவன் நமக்கு ஒரு வெற்றியை, ஜெயத்தை தேவன் தருவாராக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். வேகமாய் நான் காரியங்களுக்கு போகிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த 32ஆம் அதிகாரத்தின் சில காரியங்களை அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. எசேக்கியாவுக்கு நடந்த ஆமென் அந்த சித்தி பெறுவதற்கு, வெற்றி பெறுவதற்கு எசேக்கியாவுக்கு கர்த்தர் செய்த பல காரியங்களை 32ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் வாசித்தா நேரம் போயிருங்க, நான் வாசிக்கிறேன். அங்கே பார்க்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், ஆமென் கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜா சனகரிப்பின் கையுக்கும் மற்ற எல்லாருடைய கையுக்கும் நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா. எசேக்கியா வெற்றி பெறுவதற்கு, எசேக்கியா ஜெயம் பெறுவதற்கு கர்த்தர் சுற்றுப்புறம் எங்கிலும் கர்த்தர் ஆதரித்து அவர்களை கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. தேவன் நடத்தும் பொழுது, தேவன் நம்மை ஆதரிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஜெயம் கிடைக்கும். அல்லேலூயா. அவர்கள் ஆதரிக்கல, அவர்களுக்கு ஒத்தாசை பண்ணல, இவர்கள் எனக்கு ஒத்தாசை பண்ணல, குடும்பம் எனக்கு ஒத்தாசை இல்ல, புருஷன் எனக்கு ஒத்தாசை இல்ல, மனைவி எனக்கு ஒத்தாசை இல்ல, கூட வேலை செய்யறவங்க ஒத்தாசை இல்ல, பொறுப்பாளர்கள் ஒத்தாசை இல்ல என்கிற ஒரு கலக்கத்தோடு இருந்தீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பதாக அவன் கைகளுக்கு கர்த்தர் விலக்கி அவனை ரட்சித்து உன் சுற்றுப்புறம் எங்கிலும் கர்த்தர் ஆதரித்து நடத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவர் உங்களை ஆதரிக்காம இருக்கலாம், ஒருவர் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கலாம், ஒருவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார், கர்த்தர் உங்களை ஆதரித்து நடத்துவார், தேவன் உங்களை ஆதரித்து நடத்துவார். சத்துருவின் கைகளுக்கு முன்பதாக, சத்துருவின் கையிலிருந்து, சுற்றுப்புறத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஆதரிப்பாராக. 2வது வாசிக்கிறோம். 23வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கையும் யூதாவின் ராஜாவாக எசேக்கியாவுக்கு உச்சிதங்களை கொண்டு வந்தார்கள். அதற்கு அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்க்கிலோ மேன்மைப்பட்டவனாயிருந்தார். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது அவன் சித்தி பெறுவார். கர்த்தர் ஒரு மகனை ஆசீர்வதிக்கும் பொழுது, அவனை மேன்மையான இடத்தில் வைக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில ஜெயம் வரும். அல்லேலூயா. யார் நம்மளை கொண்டு போய் நிறுத்துறா? யார் கொண்டு போய் வைக்கிறா?
கர்த்தர் அவனை சகல ஜாதிகளில் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாக வைக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பார்வைக்கு நம்மை கொண்டு போய் வைக்கிறார். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில சித்தி பெறுவோம், ஜெயம் பெறுவோம், வெற்றி பெறுவோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு தகுந்த மாதிரி உயர்த்துகிறார். கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக தேவன் நம்மை உயர்த்துகிறார். அல்லேலூயா. மூன்றாவது ஸ்தோத்திரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்நாட்டில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தா அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற போது அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தையும் கட்டளையிட்டார். சகல வியாதியும் நீக்கி அவனை அற்புதம் செய்தார். ஒரு மகன் வெற்றி பெறுவதற்கு, ஒருவனுடைய வாழ்க்கையில ஜெயம் பெறுவதற்கு, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வருவதற்கு, ஆசீர்வாதம் வருவதற்கு, அவனுடைய எல்லா வியாதிகள், மரண போராட்டங்கள் எல்லாவற்றையும் தேவன் அற்புதம் செய்கிறார். எத்தனை பேருக்கு இந்த காலவேளை என் வாழ்க்கையில் அற்புதம் வேணும் ஆண்டவரே, என் குடும்பத்தில் அற்புதம் நடக்கணும், என் தொழில்களில் அற்புதம் நடக்கணும், உம்முடைய அற்புதம் தான் என் வாழ்க்கையில் அது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறது. கையை தட்டி நல்ல ஆண்டவருக்கு, என் வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதாக, என் வாழ்க்கையில் அதிசயம் நடப்பதாக, என் வாழ்க்கையில் ஒரு மகிமை வெளிப்படுவதாக, என் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் உண்டாகும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி வர வேண்டும் என்றா, ஆமென், அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சுட்டே இருக்கணும். ஏதோ ஒரு அற்புதம் தேவன் நமக்கு செஞ்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கப்பா. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டே இருக்கணும். கர்த்தர் அற்புதம் செஞ்சுட்டே இருந்தாருன்னா ஒரு நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வந்துடும். ஆமென் சொல்லுங்க. நான் பைபிள் காலேஜ் படிக்கிற வரைக்கும் நான் திக்குவாயா இருந்தேன். பல முறை சொல்லியிருக்கிறேன். அங்க வைங்க, ஊழியத்துல இங்க வந்ததுக்கு பின்பதா கூட நான் திக்குவாயாத்தான் இருந்தேன். ஸ்தோத்திரம். பைபிள் படிக்கும் போதெல்லாம் வெக்கமா இருக்கும். ஊழியர் மீட்டிங்ல கூப்பிட்டு முன்னாடி வாசிக்க வைப்பாங்க, கேவலமா இருக்கும். அல்லேலூயா. ஆனா நான் கொல்கத்தால ஊழியம் செய்யும் போது அதை நினைச்சு பார்த்தேன். அவர் அந்த அற்புதம் செய்யலினா நான் இன்னைக்கு இப்படி நின்று எல்லாருக்கும் முன்னாடி அற்புதமா ஆசீர்வாதம் நிக்க முடியுமா? தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சார்னா அது எந்த இடத்திலும் கொண்டு போய் நம்ம நிற்க பண்ணுவா. அங்க எல்லாருக்கும் முன்பதாக நம்மை குறித்து அவன் ஆச்சரியமாய் பார்க்கிறவர்கள் தேவன் செய்வா. எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் இந்த வாயா பாஸ்டர் திக்கு வாயின்னு சொல்றீங்க? எப்படி கேட்டாங்க? அவங்க ஹிந்தி மொழியில் அவங்க அப்படி ஒரு கேட்கறாங்க. சோத்திரம். அவங்க டிரான்ஸ்லேட் பண்ற சொல்றாங்க, பாஸ்டர் இந்த வாயிலேயே அந்த திக்கு வாயின்னு கேட்கறாங்க பாஸ்டர். இந்த வாயா பாஸ்டர் இப்படி திக்கு திக்கி பேசுதுன்னு கேட்கறாங்க பாஸ்டர். நம்பவே முடியல. பாஸ்டர் பொய் சொல்றான்னு நினைக்கிறேன் நாங்களாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அற்புதம் செஞ்சார்னா அது நம்புற மாதிரியே இருக்காது. அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் பேசுறத பார்த்த உடனே யாருமே நம்ப மாட்டாங்க. அதான் தேவன் செய்கிற அற்புதம். என் வாழ்க்கையே அற்புதம் தான். சோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. டாக்டர் சொன்னாரு வீட்டை விட்டு வெளியே இறங்கக்கூடாதுன்னு சொன்னாரு. அல்லேலூயா சோத்திரம். ஆமா, ஆனா நான் 2400 கிலோமீட்டர் தாண்டி நான் பயணம் பண்ணி வந்திருக்கிறேன் பாருங்க. சோத்திரம். அல்லேலூயா. ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. சோத்திரம். ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடாது, ஆனா மிகப்பெரிய தூரத்தில் பயணம் பண்ண தேவன் உதவி செய்தார். இதுல காரணம் என்ன? தேவன் செய்த அற்புதம். என் வியாதிகளை நீங்க தேவன் செய்த அற்புதம். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகல வியாதியும் நீக்கி நம்மை சுகமாக்குற அற்புத வல்லமையுள்ள ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நான்காவது 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசியை கொடுத்து. ஆமென் சொல்லுங்க. யாரு ஆசியை கொடுத்தா? தேவன். பாருங்க, நான் வாசிச்ச எல்லா வசனமே கர்த்தர் தேவன், கர்த்தர் தேவன், எல்லாம் கர்த்தர் செய்கிறார். ஒரு மனிதனுக்கு தேவன் செய்ய செய்ய ஆமென் அவன் வாழ்க்கையில சித்தி பெற முடியும், வெற்றி பெற முடியும். மனுஷனை நம்பாத, அல்ல குடும்பத்தை நம்பாத, உறவை நம்பாத, அவன் நிமித்தம் தான் என் வாழ்க்கை ஆசீர்வதிக்கும், அவங்கனாலதான் என் வாழ்க்கை. அப்படி நம்பாதீங்க, அப்படி நினைக்காதீங்க. அது வாழ்க்கையில பல கசப்பை கொண்டு வரும். தேவனை நம்புங்க. தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்திகளை. அல்லேலூயா சொல்லுங்க. மகா திரளான ஆஸ்திகளை தேவன் நமக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நாம் கர்த்தர் நமக்கு மகா பெரிய ஆமென் அல்லேலூயா ஆசீர்வாதங்களை, ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை தேவன் கொடுப்பார். மனுஷன் கொடுத்தானா அதை பறிச்சிடுவான். ஆனா தேவன் கொடுக்கும் பொழுது நம்மளை பறிக்கவே முடியாது யாரால். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
எங்களுக்கு சொந்த இடமோ நாளில் ஒன்றுமே கிடையாது. எங்க அப்பாவுக்கு பல இடங்கள் சொந்தமா இருந்தது. அதெல்லாம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்பா எல்லாம் இலவசமா கொடுத்துட்டு வந்தார். சோத்திரம். கிட்டத்தட்ட அது பல லட்சங்கள் போகும். அந்த இடம் ஒவ்வொரு இடமும் பல லட்சங்கள் போயிருக்கும். சோத்திரம். அவ்வளவு இடத்தையும் சும்மா கொடுத்துட்டு வந்தார். எங்க அப்பா சொன்னாரு, பூமியில என் பேர்ல ஒண்ணுமே இருக்க கூடாதுடா, ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக போய் சேர்ந்துருவோம். சோத்திரம். ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு அவருடைய விசுவாசம். அதனால ஒரு சொத்து கூட என்ன செய்யல, அவர் பேர்ல இல்ல, எங்க பேர்ல ஒண்ணு கூட வாங்கல. சோத்திரம். அவர் இருந்த விசுவாசம், அவருடைய தரிசனம், அவருடைய அல்லேலூயா தேவன் நடத்தின விதம் அந்த மாதிரி. சோத்திரம். ஒரு நாள் நான் சங்கடப்படல, சோர்ந்து போகல. சோத்திரம். எங்க அப்பாட்ட போய் சண்டை போடல. சோத்திரம். அந்த இடத்தை அல்லேலூயா கொடுக்கும் பொழுது, கடைசியில் அது விற்கும் பொழுது எங்க அப்பா கையெழுத்து போட கூப்பிட்டுருந்தாங்க. அப்ப குடும்பமா நாங்க போயிருந்தோம் கன்னியாகுமரிக்கு. சோத்திரம். அல்லேலூயா 5 பைசா கூட எங்க அப்பா அதுல வாங்கல. சோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா சொந்தக்காரங்களுக்கு தான், உறவினருக்கு தான் சும்மா கொடுத்துட்டு வந்தார். சோத்திரம். அல்லேலூயா. ஆனா ₹1 கூட நாங்க அந்த இடத்துல பேர்ல வாங்கல. சோத்திரம். நாங்கள அப்ப சின்ன சின்ன பிள்ளைகள். சோத்திரம். அந்த இடத்தை வித்து அது எங்களுக்கு எந்த பேர்ல சேர்த்து வைக்கல. இன்னை வரைக்கும் அல்லேலூயா தகப்பன் எங்களுக்கு ஒண்ணு வச்சுட்டு போகல. அல்லேலூயா. நானும் அதன் மேல எனக்கு ஆசை இல்ல. சோத்திரம். தேவன் கொடுக்கும் பொழுது ஏற்ற வேளையில தேவன் தருவார், தேவன் நம்மை நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஆத்துமா ஒரு 5 சென்ட், ஒரு 4.5 சென்ட், 4.25 சென்ட் என் பேர்ல எழுதி வச்சாங்க. சோத்திரம். ஆமா. அல்லேலூயா. என் பேர்ல எனக்கு எழுதி கொடுத்தாங்க. சோத்திரம். பாஸ்டர், நான் அது மேல ஆசைப்படவும் இல்லை, அதை நான் கேட்கவும் இல்லை, அது மேல எந்த பிரியும் வைக்கல. அவங்களா கூப்பிட்டாங்க. அது சோத்திரம். அந்த இடத்தை கொடுத்து காமிச்சாங்க. பாஸ்டர், இதுதான் நம்ம இடம், நம்ம இடத்துக்கு சோத்திரம். அல்லேலூயா நான் கொடுக்கலான்னு இருக்கிறேன். அல்லேலூயா நான் சரின்னு சொல்ல, வேண்டான்னு சொல்ல, ஒண்ணுமே சொல்ல. திடீர்னு ஒரு நாள் அல்லேலூயா ஆனமலை அல்லேலூயா நம்ம ஆபீஸ் கூப்பிட்டாங்க. பாஸ்டர் வந்து கையெழுத்து போடுங்க அப்படின்னாங்க. அதுல பத்திரத்தை என்ன எழுதுன்னு கூட நான் வாசிக்கவும் இல்ல, அதை படிக்கவும் இல்ல, கையெழுத்து போட்டு கொடுத்தேன். கிட்டத்தட்ட 1 மாசம் கூட ஆகல. திரும்ப ரிட்டர்ன் வந்து சொன்னாங்க, பாஸ்டர் சிரமமாயி போச்சு, அந்த இடத்த நான் இன்னொருத்தர் கொடுக்கலான்னு இருக்கிறேன், விற்கலான்னு இருக்கிறேன், அதுக்கப்புறம் கர்த்தர் நமக்கு ஏதாவது வாய்க்க பண்ணுவார் அப்படின்னாங்க. அது பேசாம போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன். சோத்திரம். பல பேர் சொன்னாங்க, பைத்தியக்காரா. சோத்திரம். ஏன்னா அந்த கையெழுத்து போட்டு கொடுத்து நிறைய பேர் கேட்டாங்க. அல்லேலூயா. நான் வாங்குறதுக்கும் ஆசைப்படல, அதை கொடுக்கும் போது கூட நான் எந்த இதையும் வருத்தப்படல. அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனிதனை கொடுக்க நினைச்சாருன்னா அல்லேலூயா எங்கிருந்தாவது எதை கொண்டாவிலோ அந்த மனிதனை உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நான் பார்க்கிற இடத்தை பார்த்து சொல்லுவேன், என் கண்கள் பார்க்கிற அந்த இடத்தையும் வீட்டையும் அல்லேலூயா பல காரியங்களை பார்த்து சொல்லுவேன். தேவன் அல்லேலூயா ஒரு மனுஷனை அல்லேலூயா நினைச்சாருன்னா இந்த வீட்டை இந்த இடத்தையும் ஆமென் தேவன் ஊழியத்திற்கென்று தேவன் தந்து விடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனுக்கு மகா திரளான ஆசியை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு விடுவிக்கிறார் ஊழியங்களில. அந்த தென்காசியில ஜெபமலைன்னு ஒண்ணு இருக்கு. எத்தனை பேர் போயிருக்கீங்க? போயிருப்பீங்க சிலர்லாம். பாஸ்ட் சொல்லாம எல்லாம் போயிருப்பீங்க, பரவாயில்ல. ஆமா. சோத்திரம். இந்த ஜெபமலைக்கு கடந்த நாள் எங்களுக்கு உபவாச பிரேயர் வச்சிருந்தாங்க. அந்த சாட்சி நான் கேட்டேன். ஒரு மனுஷனுடைய இடம், அது பல ஏக்கர், அந்த மலை சுத்திலும் மலை, அது ஒரு மனுஷனுடைய இடம். பல வருஷத்துக்கு முன்னாடி அருமையான அந்த போதகருக்கு சோத்திரம் ஆண்டவர் பேசினாரா, உனக்கு ஒரு மலை நாட்டை தருவனாரா, இந்த மலை நாட்டை உனக்கு தருவன்னு சொன்னாரா. பாருங்க. சோத்திரம். அவர் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். சோத்திரம். ஆண்டவர் தருவின்னு சொன்னீங்களே. சோத்திரம். ஒரு மனுஷனை எழுப்பி அந்த இடத்தை கொடுக்கும்படி கர்த்தர் செஞ்சார். பாருங்க. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதே அங்க நடந்துச்சு. பாருங்க. பாஸ் சொல்லிட்டார், நாளைக்கே நம்ம கிளம்பி போயிட்டு வந்துருவோம். ஆளுகள் அப்பா ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஜெபம் பண்ணணும், நம்ம ஊழியம் அப்படிப்பட்ட இடமாய் மாறணும். அல்லேலூயா. கொல்கத்தா நாங்க போயிட்டு வந்தோம். பாருங்க. அந்த இடம் 1 ஏக்கர். அந்த இடம் அங்க சபை, அங்க ஹாஸ்டல் எல்லாமே இருக்குது. 1 ஏக்கர். நான் பார்த்தோன்னே எனக்கு எல்லாம் கண்ணெல்லாம், அது இப்படி ஒரு இடம் நமக்கு இருந்துச்சுன்னா சபை அங்க போட்டுக்கலாம். நான் கற்பனை பண்றேன். சோத்திரம். சபை எங்க போட்டுக்கலாம். சோத்திரம். அல்லேலூயா. ஆமா. எங்க வீடை இப்படி கட்டிக்கலாம். சோத்திரம். ஆமா. மக்கள் வந்து எல்லாம் பார்க் பண்றதுக்கு இந்த இடம் போட்டுக்கலாம். பிள்ளைகள் விளையாடுறதுக்கு ஒரு பார்க் கட்டி, அங்க பார்க்லாம் இருக்கு. சோத்திரம். அந்த பார்க்லாம் கட்டிக்கலாம். சோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க மாட்டீங்களா? ஆமா. சண்டே கிளாஸ் அப்படி நடத்தலாம். ஆமா. யூத் மீட்டிங் இப்படி நடத்தலாம். அதுல பல கற்பனைகள். என்ன ஆமென் வர மாட்டேங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணணும், ஊழியர்களுக்கு ஜெபம் பண்ணணும். தேவன் கொடுப்பார். சோத்திரம். தேவன் அவளுக்கு கொடுப்பார். சோத்திரம். எசேக்கியாவை தேவன் ஆசீர்வதித்தது உண்மையானார், எசேக்கியாவுக்கு தேவன் கொடுத்தது உண்மையானார், அவன் வாழ்க்கையில சுற்றி பெற வைத்தது உண்மையானார், வெற்றி பெற வைத்தது உண்மையானார், தேவன் நமக்கும் தருவார். உங்க ஒவ்வொருவருக்கும் தேவன் தருவார். அல்லேலூயா. உங்க வீட்டை உங்களுக்கு தருவார், உங்களுக்கு சொந்த இடத்தை தருவார், நீங்க தோப்பு வாங்கத்தக்கதான ஆசீர்வாதங்களை தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா?
ஒரு சின்ன வீடு கூட இல்லைன்னு ஏக்கப்படுறீங்களா? ஒரு சின்ன இடம் இல்லைன்னு ஏக்கப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு தோப்பே கொடுப்பார், கவலைப்படாதீங்க. பல ஏக்கர் கணக்கு இடத்தை தேவன் கொடுப்பார். அவர் ஒரு மனுஷன் உயர்த்த ஆரம்பிச்சிட்டார்னா, கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா தேவன் கொடுக்க வல்லவர். எசேக்கியாவுக்கு மட்டும்தான் செய்வாரா? அவனுக்கு மட்டும்தான் செய்வாரா? நமக்கு செய்ய மாட்டாரா? நமக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அன்றைக்கு இருந்த ஆண்டவர் தான் இன்னைக்கும் இருக்கிறார். அன்றைக்கு அவன் ஆசீர்வதித்த ஆண்டவர் தான் இன்னைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த 10வது மாசத்துல தேவன் உங்க வாழ்க்கையில் ஒரு சித்தி பெற போகிறீங்க, ஒரு வெற்றி பெற போகிறீங்க, ஒரு செழிப்படைய போகிறீங்க. பல அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. சித்தி அப்படின்னா நம்முடைய சித்தி அல்ல, அல்லேலூயா, அம்மாவோட தங்கச்சி அல்ல, சோத்திரம். ஒரு வெற்றி என்று பெயர் அதற்கு, அல்லேலூயா. செழிப்பு என்று பெயர், அல்லேலூயா. வளர்ச்சி என்று பெயர், அல்லேலூயா. முறியடிப்பது என்கிறது பெயர். பல அர்த்தங்கள் அதுல கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தேவன் அப்படி செய்ய போகிறார். அல்லேலூயா. 32ஆம் அதிகாரத்தினுடைய 30 வசனத்தை வாசிக்கும் பொழுது ஸ்தோத்திரம், கடைசி பகுதி சொல்லுகிறது, எசேக்கியா செய்வதெல்லாம் வாய்த்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்னெல்லாம் செய்ய போகிறீங்களோ அதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. அல்லேலூயா. நான் எதை தொட்டாலும் எங்களுக்கு விளங்கல பாஸ்டர், நான் எந்த காரியத்துக்கு போனாலும் அது விளங்க மாட்டேங்குது, ஒன்னு புதிதா செய்யலாம் நினைக்கிறேன், அது விளங்க மாட்டேங்குது பாஸ்டர். ஆண்டவர் சொல்றார், அதை கர்த்தர் விளங்க பண்ணுவார். நீ செய்வதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கரங்களை உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, கிட்டத்தட்ட ஒரு பல எசேக்கியா குறித்து நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு 3 காரியத்தை வேகமா, இதெல்லாம் எசேக்கியாவை நடப்பதற்கு எசேக்கியா செய்த 3 விஷயங்களை வேகமா சொல்லி முடிக்க போகிறேன். அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எசேக்கியா செய்த பல விஷயங்கள் இருக்கிறது. ஒரு 3 விஷயத்தை மட்டும் வேகமா சொல்ல போறேன். 1, ஆலயம். எல்லாரும் சொல்லுங்க. 1, எசேக்கியா செய்த காரியம், ஆலய காரியத்தில் அவன் செயல்பட்ட விதம் தான் எசேக்கியாவோட வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெறுவதற்கு காரணம். 2, ஆலோசனை. எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, ஆலோசனை. அவன் ஆலோசனை பண்ணினான், ஜனத்தோடு தன்னோடு இருக்கவர்களோடு ஆலோசனை பண்ணினான். சோத்ரு. அவன்கிட்ட இருந்தது ஆலோசனை. சோத்ரு. ஆலோசனை கேட்டா ஆலோசனை கொடுத்தான். சோத்ரு. நம்முடைய வாழ்க்கையில் ஆலோசனை கேட்கணும், ஆலோசனையை கொடுக்கணும். சோத்ரு. 3வது அதிகம். எல்லாரும் சொல்லுங்க. அதிகம். அவன் பேச்சு, அல்லேலூயா, அவன் அதிகமா இருக்கும் விசுவாசமான வார்த்தையை பேசினான். அல்லேலூயா. அவன் செயல்கள் அதிகமா இருந்தது. சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலும் அவன் அப்படி இருக்க வேண்டும். நம்மோடு இருப்பதை காட்டிலும், அல்லேலூயா, அவர்களோடு இருப்பதை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். சோத்திரம். அல்லேலூயா. அவருடைய பலத்தை விட நம்முடைய பலன், அல்லேலூயா, அதிகம். எல்லாம் அதிகமா பேசினான். சோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி பேசணும். எப்பவுமே குறைவு இல்ல, அப்படி பேசக்கூடாது. எப்பொழுதுமே சொல்லணும் அதிகம். என் வாழ்க்கையில் எல்லாம் அதிகமாக போகிறது. என்னுடைய குடும்பத்தில் எல்லாம் அதிகமாக போகிறாங்க. என் ஆசீர்வாதம் எல்லாம் அதிகமாக போகுது. அப்படி என்று அறிக்கைப்பட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே ஆமென். அல்லேலூயா. 31வது அதிகாரம் 20, 21 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இங்க வேதம் 21 வசனத்தை முதல்ல வாசிடுவோம். ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 21 வாசிங்க. தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும், அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தான் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு பெற்றான். அதையெல்லாம் முழு இருதயத்தோடு செய்தான். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆலய காரியங்களில், ஆலய வேலைகளில், ஆமென், அதெல்லாம் முழு இருதயத்தோடு செய்தான் என்று வேதத்தில் வாசி. ஆமென் சொல்லுங்க. உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் செய்து முடிச்சிடறோம். ஆவிக்குரிய ஆலயத்துக்குரிய காரியங்களை செய்ய தவறி விடுகிறோம். ஏன் நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெற முடியல, ஜெயம் பெற முடியல அப்படின்னா, மற்ற காரியத்தில் முழு இருதயத்தோடு செய்யறோம். மற்ற காரியத்தில் முழு இருதயத்தோடு எல்லாம் எவ்வளவு நேரமானாலும் நேரம் எடுத்து செய்கிறோம். ஆமென். வரமாட்டேங்குது பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. வேலைக்கு போகிற காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள், நமக்கு தனிப்பட்ட காரியத்தில் இருக்கிற ஆர்வம், உற்சாகம், ஒரு வேலை பினிஷ், ஒரு வேலை விட்டு விடாம எல்லாம் நீட்டா தொடச்சு முடிச்சிடறோம். ஆலய காரியத்தில் மட்டும் கேப் விடுறோம். அதை ஆலய காரியத்தில் மட்டும் நம்ம அதை அல்லேலூயா மிஸ் பண்றோம், கொஞ்சம் விட்டு விடுகிறோம். ஹலோ, கவனிக்கிறீங்களா என்னைய? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓனர்கிட்ட போய் சொல்றது, சார் எல்லாம் முடிச்சிட்டேன் சார், நீங்க வேணா வந்து பாருங்க சார், எல்லாம் நீட்டா இருக்குங்க, ஒரு வேலை மிச்சம் இல்லைங்க, எல்லாம் முடிச்சிட்டேங்க சார்.
ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆனா ஆண்டவரை பார்த்து ஒரு நாள், ஆண்டவரே இன்னைக்கு முழுவதும் நீ சொன்ன எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேப்பா, நான் இப்ப தூங்க போறப்பா, தூங்கலாமா வேண்டாமா ஒரு நாளாவது கேட்டமா? ஆண்டோடைய வேலைகள் இன்னும் நிறைய கேப் கிடக்கு. ஆண்டோடைய வேலைகள் இன்னும் நம்ம நிறைய மிச்சம் வச்சிருக்கிறோம், அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ஆனா உலக காரியங்கள், உலக வேலைகளை கம்ப்ளீட் பண்றோம், ஆனா தேவனுடைய காரியத்துல கம்ப்ளீட் பண்ணல. ஆனா இந்த எசேக்கியா காலைய காரியங்களில், அடுத்த காரியத்தில் அவன் செய்ததெல்லாம் முழு இருதயத்தோடு செய்து முடித்தா. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம தூங்குறோம், எத்தனை நாள் வேத வாசிக்காம தூங்குறோம், எத்தனை நாள் சர்ச்சுக்கு வராம நல்ல கொரட்டை விட்டு தூங்குறோம். சர்ச்சுக்கு வராத அன்னைக்கு தான் நல்ல கொரட்டை வரும். ஆமே அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை காரியம் அல்லேலூயா பெண்டிங் கிடக்குது, எத்தனை காரியம் செய்யாம கிடக்குது. வசனத்தை சாப்பிடாம நல்ல ஆகாரத்தை நல்லா சாப்பிடுறோமே, எப்படி உள்ள போய் ஜீரணமாகுதுன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வசனத்தை முதல்ல சாப்பிடணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அதை கண்ட பொழுது நான் உட்கொண்டேன், வசனத்தை உட்கொண்டேன், சாப்பிட்டேங்கிறாரு. அல்லேலூயா. ஒரு நாள் டாக்டர் ஒரு மனுஷன் போனான். ஐயோ டாக்டர் வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது, வயிறு வலிக்குது. அப்படியா, சரி செக் பண்ணார். செக் பண்ணிட்டு பேப்பர்ல எழுதினார், மெடிசன் எல்லாம் பேப்பர்ல எழுதினார். தம்பி நான் எழுதி கொடுத்தது அப்படியே போய் வீட்டுல சாப்பிடு, அப்படியே போய் வீட்டுல சாப்பிடு, வகுத்துல ரெடி ஆயிரும், நீ நாளைக்கு வந்து என்னை பாருன்னார். நாளைக்கு வந்து என்னை பாருன்னார். இதுல இருக்கிறது அப்படியே சாப்பிடு. ஒரு மருந்தை கொடுத்தாரு, ஒரு மருந்த கொடுத்தார். மருந்து கொடுத்துட்டு 2 ஸ்பூன் சாப்பிடணும்னார். என்ன சொன்னாருங்க? 2 ஸ்பூன் சாப்பிடணும்னார். வீட்டுக்கு போனா கிச்சனை தேடுனா, ஸ்பூனா தேட, எங்க ஸ்பூன் இருக்குன்னு தேடுனா. ஸ்பூனோட கொஞ்சம் பெருசா தான் இருந்துச்சு. போய் நல்லா கடக்க முடியாது உடைச்சு முழுங்கிட்டான். அப்புறம் மருந்து கொடுத்தாங்க சீட்டை, அதை நல்லா கசிக்க வாயில போட்டு முழுங்கிட்டான். அடுத்த நாள் வயிறு வலி ரொம்ப அதிகமாயிருச்சு. டாக்டர் நீங்க சொன்ன மாதிரி தான் சாப்பிட்டேன், வயிறு வலி எச்சாயிருச்சு, என்ன பண்ண? டாக்டர் நீ சொன்ன மாதிரி 2 ஸ்பூன் சாப்பிட்டேன் டாக்டர். மருந்து அப்படியே இருக்குது, மருந்து சாப்பிடலையே, ஸ்பூன் அப்படியே, மருந்து அப்படியே இருக்கு. டாக்டர் நீங்க ஸ்பூன் சாப்பிட சொன்னீங்க, முதல்ல ஸ்பூன் சாப்பிட்டேன். என்ன பண்ணாரு? ஸ்பூனை சாப்பிட்டாராம். மாத்திரை எழுதி கொடுத்த மாத்திரை என்ன செஞ்சிட்டாரு? பேப்பரோட என்ன செஞ்சிட்டாரு? பாஸ்டர் நீ சொல்லிட்டாரு, வசனத்தை சாப்பிடுட்டாரு, இன்னைக்கு போய் ஒவ்வொரு பேப்பரை கிழிச்சு சாப்பிடலாம். அப்படியா? அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படி அவரையே தேடுகிறேன், அவரையே நாடுகிறேன், என் ஆலயத்தில் நான் தங்கி இருக்கிறேன், அதை ஆராய்ச்சி செய்யும்படி நான் அதை வாஞ்சிக்கிறேன். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணுவது, வசனத்தை தேடுவது, வார்த்தையை தேடுவது, படிப்பது, மனப்பாடம் பண்ணுவது, அதை நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடப்பது. எசேக்கியா அவன் தேவனுடைய வேலைகள் தேவனை தேடும்படிக்கு. தேவனை தேடுறது எப்படி தேடுறது தெரியுமா? நியாயப்பிரமாணத்தில் கற்பித்தபடி எல்லாம் அவன் செய்தான். நியாயப்பிரமாணத்தை என்ன சொல்லப்படுது பைபிள்ல? மோசேயுடைய நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? ஒரு நாள் ஆலயத்துக்கு நீ போகலைனா, ஓய்வு நாள் அனுசரிக்கலைனா, உன்னை கல்லால் அடிச்சு என்ன செய்யணும்? கொல்லணும். அதை அல்லேலூயா எசேக்கியா கடைபிடிச்சிருக்கிறான். நியாயப்பிரமாண சட்டங்களையும் கற்பனைகளையும் அவன் கடைபிடித்தவன். பாஸ்டர் சொல்றதே கடைபிடிக்கிறது இல்ல, பைபிள் சொல்றது எங்க கடைபிடிக்கிறது? மோசேயோட நியாயப்பிரமாணங்கள், அந்த ஆவியான கொடுத்த நியாயப்பிரமாணங்கள், ஆதி பரிசுத்தவான் கொடுத்த நியாயப்பிரமாணங்கள் எப்படி நம்ம கடைபிடிப்பது? ஆமென் வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மோசேயோட சட்டத்தை எடுத்து படிச்சு பார்த்தா நம்ம எல்லாம் வாழவே முடியாது, அவ்வளவு சட்டங்கள் மோசே எழுதி வச்சிருக்கிறா. கர்த்தர் மோசேக்கு பல சட்டங்களை எழுதி கொடுத்தா. சத்தமா ஒரு அல்லேலூயா. 10 கற்பனையாவது நம்ம என்ன செய்யணும்? அதன்படி வாழணும். என்ன என்று வேற தெய்வங்கள் உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறருடைய பொருளை இச்சையாதிருப்பாயாக. ஆமென் சொல்லுங்க. 10 கற்பனைகளை சொல்றாரு. 10 கற்பனைகளை நம்ம கீழ்ப்படுகிறோமா? 10 கற்பனைப்படி செய்யறோமா? ஆலய காரியங்களில், அடுத்த காரியங்களில் நம்மால வேலைக்கு போறாங்க பாத்தீங்களா, என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாளைக்கு செய்ய வேண்டிய வேலை இன்னைக்கே முடிச்சிருவாங்க. என்னமோ எல்லாம் நீங்க வேலைக்கு போகாத ஆளு மாதிரி எப்படி பாக்குறீங்க? நீங்க செஞ்சதே இல்லையோ பாவம்,
எனக்கு தெரியாது யாராரு 2 நாளுக்குரிய வேலையை மிச்சம் வைக்காம செஞ்சு முடிச்சிட்டு வர ஆளு, சேர்த்து சம்பளத்தை புடுங்கிட்டு வர்ற ஆளு, வாங்கிட்டு வர்ற ஆளு இல்ல, புடுங்கிட்டு வர்ற ஆளு. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலர் வேலைக்கு போன இடத்துலயும் சரியா வேலை செய்யறது இல்ல, சபையும் ஆவிக்குரிய காரியத்திலும் வேலை செய்யறது இல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க முடியும்? எப்படி தேவன் நம்மளை உயர்த்த முடியும்? சோத்திரம். எப்படி வேலை முக்கியமோ, எப்படி நமக்கு தேவையான காரியங்கள் முக்கியமோ, ஆலய காரியங்களும் அதை விட ரொம்ப முக்கியம். முழு இருதயத்தோடு செய்தான், முழு இருதயத்தோடு செய்து முடித்தான். அடுத்த காரியத்தில் என்ன செய்ய தொடங்கினானோ அதை செய்து முடித்தவன் எசேக்கியா. ஆமென் சொல்லுங்க. நம்ம அடுத்த காரியத்தை செய்ய வேண்டியவர்கள் நாம். என்ன அர்த்தம்? இன்னும் எத்தனையோ ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டி இருக்கிறது, எத்தனையோ பட்டணங்கள் இன்னும் ஆண்டோட சமூகத்தில் வர வேண்டி இருக்கிறது, எத்தனையோ ஆத்துமாக்கள் நம்முடைய சபைக்கு வர வேண்டி இருக்கிறது. அதற்கு நம்ம என்ன உழைக்கணும்? அந்த உழைப்பிற்கு ஓடினவன் எசேக்கியா. ஆகவே தான் அவன் சித்தி பெற்றான். நம்ம காரியம் பார்க்கிறோம், நம்ம குடும்ப காரியம், நமக்கு தேவையான காரியம், அதையே பார்த்து ஓடுறதுனால தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவன் கிடைக்க மாட்டேங்குது. எசேக்கியாவை குறிச்சு நம்ம வாசித்தோம் பாத்தீங்களா? 32ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம், 23ஆம் வசனம், 24ஆம் வசனம், 29ஆம் வசனம் எல்லாம் வாசித்தோம் பாத்தீங்களா? அந்த ஆசீர்வாதம் எல்லாம் தேவன் கொடுப்பதற்கு நம்ம ஆலய காரியங்களில் நாம் எப்படி செயல்படுகிறோம் என்பதை முக்கியம். அல்லேலூயா. எப்படி ஆலய காரியங்கள் நம்ம எப்படி தேடுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல தேடுகிறோம்? வாஞ்சியோட தான் தேடுறோமா? சோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ண வரணும்னு சொன்னேன். எல்லாரும் எப்படி திருத்துன்னு முடிச்சீங்க? ஆமென். வர மாட்டீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாளைக்கு எல்லாரும் வாங்க, இந்த மண்டபத்துல 2000 கொடுக்குறேன் வாங்க எல்லாரும் அப்படின்னு விஜய் டிவிக்கு சொன்னார்னு வச்சுக்குங்க. நம்ம அண்ணன் அல்லேலூயா சொன்னார்னு வச்சுக்குங்க. எல்லாரும் காலையில் என்ன வேலையா இருந்தாலும் விட்டுட்டு ஓடுமா ஓட மாட்டோமா? உடனே ஆபீஸ்க்கு போன் பண்ணி அல்லது வேலை செய்ய இடத்துக்கு போன் பண்ணி, சார் வர முடியாது, ஓனரே வர முடியாது, நான் இந்த வேலையை முடிச்சுட்டு தான் வர முடியும். என்ன வேலை? சாப்பாடு கூட சிலருக்கு தேவையில்லை. மண்டபத்தை திறக்க முடியும், நம்ம போய் போட்டு தொங்கிட்டு கிடப்போம். ஹலோ, ராமன் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு நம்ம காசை விட்டு விடுறோம். உங்களுக்கு வருஷம் இப்ப கொடுக்குறாங்க, அடுத்த வருஷம் நிறைய கொடுப்பாங்க, குறைஞ்ச 4000 கொடுப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். ஆமென் சொல்லுங்க. இப்ப இருந்து அதுக்கு ஆயத்தப்படுவோம். அந்த 4000 எப்பட வாங்கலாம்? ஆமென் சொல்லுங்க. உலக காரியங்களுக்கு எப்படி நம்ம தேடுகிறோம், அதுக்கு எவ்வளவு ஆயத்தப்படுறோம். 9 மணிக்கு ரசம் கடை தொடப்பான். புருஷனே, பிள்ளைய சோத்திரம், முதல்ல நீ போய் நில்லு. நீ வந்ததுக்கு அப்புறம் அப்பா வந்து நிப்பாக. அதுக்கப்புறம் 3வது நான் வருவேன். பாருங்க, முதல்ல நீ போய் நில்லு, அப்பா சாப்பிட்டு வந்துருவாங்க. அப்பா சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அடுத்து நான் வந்துருவேன். அப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் நீ போய் சாப்பிடு. எவ்வளவு ப்ரிப்பேர், எவ்வளவு ஆயத்தம், எவ்வளவு காரியங்களை பிளான் பண்ணி செய்கிறோம். தேவனுடைய காரியம் என்பது அப்படி செய்யறோமா? முன்னாடி நீ உட்கார், நான் அதுக்குள்ள பின்னாடி வந்துடுறேன் அப்படி சொல்றமா? ஏய், என்னடா அவசரம், நான் வரணும்ல, இவரு வெயிட் பண்ண, மெல்ல போனா போதும். பாசுக்கு இப்பதான் பாட்டு பாடிட்டு இருப்பாரு, எல்லாம் முடியிட்டு மெல்ல போலாம், இரு, அவசரம் என்ன அவசரம்? ஆமென் சொல்லுங்க. வேகம். தேவனை தேடுகிற பிளான் இல்ல, தேவனை தேடுகிற ஒரு பிளான் நம்ம போடுறது இல்ல. சோத்திரம். நாளைக்கு ஆராதனை, நாளைக்கு பரிசுத்த நாள், இவ்வளவு காரியம் கிடக்குது. இந்த காரியம் முக்கியம் இல்ல, தேவனுடைய காரியம் முக்கியம். அதுக்கு என்ன பிளான் பண்ணலாம், என்ன திட்டம் பண்ணலாம், அடுத்த பாயிண்ட் நான் சொல்லும்போது வர்றேன். ஆலய வேலைகளில் அடுத்த காரியங்கள் செய்வதற்கான திட்டத்தையும் பிளானையும் போடுறான். நம்ம என்ன பண்றது? நீ வேலைக்கு போ, நான் சர்ச்சுக்கு போறேன். அடுத்து வர நீ சர்ச்சுக்கு போ, நான் வேலைக்கு போறேன். என்ன பிளான் பாருங்க. அரா சாக்க ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலய காரியங்கள் எப்படி நம்ம தேடுறோம், ஆலய காரியங்கள் எப்படி நம்ம கீழ்ப்படுகிறோம். சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. பார்க்க 31வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்தில் பண்டக சாலையங்களை ஆயத்தப்படுத்த சொன்னான். ஆயத்தப்படுத்த சொன்னான். அல்லேலூயா. இவன் ஆயத்தப்படுத்தினான். என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தினான். ஆலயத்தில் தேடுவதற்கு முன்பதாக ஆயத்தப்படணும். அல்லேலூயா சொல்லுங்க. பாக்க அவன் எசேக்கியா தன்னை ஆயத்தப்படுத்தினான். சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வரமா, ஆண்டவர் இன்னைக்கு ஆலயத்துக்கு போறேன், வசனத்தை கேட்க போறேன், ஆராதிக்க போறேன், அபிஷேகத்துல நிரப்பணும், ஆண்டவர் ஆவியில நிரப்பணும், எனக்கு ஒரு விடுதலை வரணும், சத்தியத்தை நான் கேட்டு பலன் அடையணும், அப்படி கேட்கிறோமா? காலையில் எந்திரிச்சு பேய் மாதிரி அப்படியே அசைவாடிட்டு வர்றது, ஜெபம் பண்றது இல்ல, பல்லு தேய்க்கிறது இல்ல, தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறது இல்ல,
என்னடா பாஸ்டர் இப்படிலாம் சொல்றாரு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி செண்டல் அடிச்சுட்டு வந்தாங்க. சொன்ன உடனே அப்ப செண்டல் அடிக்க மாட்டாங்க. அடிச்சுட்டு வாங்க, ஒண்ணும் தப்பு இல்ல. அடுத்து வந்து சாகாம இருந்தா சரிதான். நல்ல வாசனையோடு வாங்க. ஆலயத்துக்கு வரும்போது நல்ல வாசனையோடு வாங்க. ஆவிக்குரிய வாசனையோடு வாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷா வாங்க. வந்துட்டு உட்கார்ந்து தூக்கம். அப்படி என்ன தூக்கம்? பேய் தூக்கம், கோழி தூக்கம். கோழி தான் உட்கார்ந்துட்டே தூங்கும். அதுக்கு என்ன வேலைன்னு தெரியல. ஆமென் சொல்லுங்க. சபைக்கு வந்தா ஒரே தூக்கம், பேய் தூக்கம். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சபைக்கு வந்தா ஒரே சோர்வு, ஒரே துக்கம், ஒரே சோர்வோடு இருக்கிறது. பாட்டு பாடுறது இல்ல, ஆராதிக்கிறது இல்ல, கை அடிக்கிறது இல்ல, எழுப்பி நிக்க முடியறது இல்ல. இடுப்பு இப்பவே போச்சு. எப்படி பரலோகத்துக்கு கொண்டு போறது? இடுப்பு நல்லா இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்ன இப்படி சொல்லிட்டாரு? பெல்ட் போடணும். ஃளைட்ல போகும்போது பெல்ட் போறோம், பரலோகத்துக்கு போகும்போது என்னத்து போடுறது? பெல்ட் போடும்போது இடுப்பு உடைஞ்சிருச்சுன்னா பெல்ட் வேண்டாமா? இடுப்பு நல்லா இருக்க வேண்டாமா? இடுப்பு தான் பலனு தெரியுமா உங்களுக்கு? நான் ஃளைட்ல போறதுக்கு தெரியுது இடுப்பு எவ்வளவு முக்கியம், அப்பதான் தெரிஞ்சுட்டேன். இடுப்பு வீக்கா இருந்தா நீங்க பெல்ட் சரியா போட முடியாது. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் நம்மளை தாங்குது, அதுதான் நம்மளை பலப்படுத்துது, அதுதான் நம்மளை நல்லா புடிச்சு வச்சுக்குது. இடுப்பு வீக்கா இருந்ததுன்னா நீங்களை பிடிக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நல்லா பலப்படுத்துங்கப்பா, நான் நல்லா நின்று ஆராதிக்கணும், முழங்கால் போட்டு ஆராதிக்கணும், நல்ல வாயை திறந்து ஆராதிக்கணும், கையை அசைத்து ஆராதிக்கணும். அப்படி நல்ல ஜெபம் பண்ணி ஆயத்தப்படுத்திட்டு வரணும். நம்ம அப்படி ஆயத்தப்படுத்துறோமா? எங்கேயோ எந்திரிச்சு எங்கேயோ போற மாதிரி வர்றோம். ஆமென் வர மாட்டேங்குது. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. முந்தின நாள் ஆயத்தப்படணும், அதிகாலை எழும்பி ஆயத்தப்படணும். ஆண்டவர் இன்னைக்கு என்னோடு கூட இடைப்படுங்க, நான் ஆயத்தப்படுகிறேன், என் வாழ்க்கையில் வருகிற தடையெல்லாம் உடைப்பதாக. ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காலைல வந்து நான் மைக் செட் எல்லாம் போடுறேன். போன வாரம் இல்ல பாத்தீங்களா, எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி எல்லாம் மாறி கிடந்தது. எல்லாம் சரி பண்ணேன். சோத்திரம். நான் அப்படியே விட்டு இருந்தேன்னா அது சோத்திரம் வேற மாதிரி மாறி இருக்கும். கீபோர்ட்ல என்னடா சவுண்ட காண அமுத்தி அமுத்தி பாக்குற கீபோர்டு சவுண்டே வர மாட்டேங்குது. ஆனா போன வாரம் என்னமோ சொன்னாங்களே கீபோர்டு சவுண்ட் வரலையே, அப்படி இப்படின்னு பார்த்தா அங்க ஆன் பண்ணாம வச்சிருக்கு. கீபோர்டு ஒயர் ஆன் பண்ணாம வச்சிருக்கிறது. நானும் ஒயரெல்லாம் மாத்தி மாத்தி போடுறேன், இருந்த ஒயரெல்லாம் மாத்தி மாத்தி போடுறேன். சோத்திரம். என்னடா எடுக்க மாட்டேங்குது, என்னடா எடுக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தா அங்க ஆஃப் பண்ணி வச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆயத்தப்பட வேண்டிய நேரத்தில் ஆயத்தப்படுத்தணும். அது ஆயத்தப்படுத்தி சரி பண்ணினா இந்த பிரச்சனை வராது பாருங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம கூட்டம் எல்லாம். உங்க பேர் சொன்ன பாத்தீங்களா? டேவிட், ஜோஷுவா, குமார், அருண், கார்த்தி, ரமேஷ், ரூபன், ஆபே, நீங்க எல்லாம் கூட்டம் முடிஞ்சு என்னோட இருக்க போறீங்க. சில காரியங்கள் நம்ம செய்யணும். பாஸே அங்க போய் அதை பார்க்கணும். பாஸே மைக்கில் ஏதாவது போச்சுன்னா பேட்டரி மாத்தணும். எல்லாம் பாஸே பார்க்க வேண்டியதா இருக்கு. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஜோஷுவானிக்கு வரலைன்னா நான் தான் என்ன செய்யணும்? அங்க போன மாட்ட வேண்டியதா இருக்கு. சோத்திரம். லைவ் ஆமா குத்த வேண்டியதா இருக்கு. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இனி நான் இல்லாவிட்டாலும் லைவ் போடணும்னு நான் விரும்புறேன். அதுக்கு தான் நான் பேச போறேன். சோத்திரம். நான் எல்லாத்தையும் பாஸ்டமா நடத்துறாங்கன்னா அன்னைக்கு லைவ் வரணும். நான் எங்கேயாவது இருந்தா பாத்துக்கோங்க பாருங்க, எதாவது ஊர்ல இருந்தா. அன்னைக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அல்லேலூயா நான் நினைச்சேன். சோத்திரம். அல்லேலூயா. எங்க ஆராதனை 12 மணிக்கு தான். அங்க ஆராதனை 12 மணிக்கு தான். அப்போ நான் 12 மணி வரைக்கும் சும்மா தான் என்ன செஞ்சு உட்கார்ந்துருந்தேன். அப்போ லைவ் போயிருந்தேன்னா என்ன செஞ்சுக்கலாம் பாத்துக்கலாம் பாருங்க. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சோத்திரம், நம்ம இந்த மாதிரி ஊழியத்தில் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ஆயத்தப்படணும், அதை சரியா செயல்படுத்தணும். நம்ம ஆயத்தப்படுத்தணும், எல்லாம் சரியா அங்க நடக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 12ஆம் வசனத்துல அவர்கள் அவர்களை ஆயத்தப்படுத்தின பின்பு அவைகளின் காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளையும் உண்மையாய் எடுத்து வைத்தார்கள். அவைகள் மேல் லேவியனாகிய கொனானியா தலைவனும் அவன் தம்பியுமாகிய சிமேயின் 2வதுமாய் இருந்தான். எதெல்லாம் ஆயத்தப்படுத்துறான்? காணிக்கைகளை ஆயத்தப்படுத்து. ஆலயத்துக்கு போகும் பொழுது நான் காணிக்கை எடுத்து வைக்கணும், பைபிள் எடுத்து வைக்கணும், பாட்டு புக் எடுத்து வைக்கணும், தசமபாகம் எடுத்து வைக்கணும், பொருத்தனைகளை எடுத்து வைக்கணும், பரிசுத்தமாய் போகணும். அது எல்லாவற்றையும் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லு. பைபிள் இருக்கா பார்க்கணும், பாட்டு புக் இருக்கா பார்க்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. காணிக்கை இருக்கா பார்க்கணும், தசமபாகம் இருக்கா பார்க்கணும். சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு கர்த்தருடைய பந்தி திருவிருந்து ஆராதனை, நான் பரிசுத்தமா இருக்கிறேனா அதை சீர்திருத்தி பார்க்கணும். நான் சரியா இருக்கு, இன்னைக்கு நான் ஆயத்தமா இருக்கிறேனா, தேவன் எனக்கு இன்னைக்கு ஆயத்தப்படுத்துவாரா, அது ஆயத்தத்தோடு வரணும். அல்லேலூயா சொல்லுங்க.
சனிக்கிழமை வரைக்கும் பாக்கு போடுறது, வெத்தலை வாக்கு போடுறது, தண்ணி ஓடுறது, ஆமென், நல்ல பீடி குடிக்கிறது, சிகரெட் குடிக்கிறது, சோத்திரம். அதுல கண்டத்தையும் வாயில போட்டு அல்லேலூயா தின்னு போட்டு சனிக்கிழமை ஆயத்தப்படுத்துறது, பல்லு வளர்க்கறது, பல்லுல கரை தெரியக்கூடாது, நல்ல கழுவி சுத்தம் பண்ணி, மூஞ்சில நல்ல கழுவி சுத்தம் பண்ணி தெரியக்கூடாது. நேற்றுக்கிழமை அப்படி திக்கிழமை மறுபடியும் கண்டத்தையும் வாயில போடும். சாக்கடை வாய் சிலருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? கண்டத்தையும் வாயில போடும். சாக்கடை எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? பரவாயில்ல, சாக்கடையே வாங்க, சாக்கடையே வாங்க, அப்படி சொல்ல முடியுமா? அல்லேலூயா சொல்லுங்க. திருமணத்துல பானம் பண்றமே, பரிசுத்த அது உடன்படிக்கையில பானம் பண்றமே, நம்ம எப்படி வாழணும், எப்படி இருக்கணும்? ஏன் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியல? ஏன் உன் வியாதி மாறல? ஏன் பிரச்சனை மாறல? ஆலய காரியங்களில் நம்ம எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கெட்ட வார்த்தை பேசிட்டுனா, நான் யார்ட்ட சண்டை போட்டுட்டுனா, நான் சரியா எப்படி வாழ்ந்தேன், உண்மையா இருந்தனா, யாராவது ஏமாத்தனா, அதெல்லாம் நம்ம சீர்தூக்கி ஆயத்தப்படுத்தணும். சபையில வந்து சரிப்படுத்தல, வீட்லயே ஆயத்தப்படுத்திட்டு ஜெபம் பண்ணிட்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. பாஸ்டர் ஜெபம் பண்ண சொன்னாரே, ஜெபத்துக்கு கூப்பிட்டாரே, ஐயோ நான் ஜெபத்துக்கு போகலையே, அது ஜெபத்துக்கு பேர் கொடுக்கலையே, அப்படிங்கிற ஃபீலிங்கே இல்ல சிலருக்கு. ஆமென் சொல்லுங்க. பாயிண்ட் வரும்போது இறக்கிற வேண்டியதுதான். ஆமென் சொல்லுங்க. ஐயோ பாரத்தோடு பாஸ் சொல்றாரு, தரிசனம் நிறைவேறணும் சொல்றாரு, வாக்குத்தத்தை நிறைவேறணும் சொல்றாரு, அடுத்த கட்டத்துக்கு போகணும் சொல்றாரு. நம்மளா ஒரு நாளாவது போவோம் அப்படின்னு கையை தூக்குறோமா? கையை தூக்க மாட்டனே, வர மாட்டனே, செய்ய மாட்டனே, விட்டா நான் ஓடிடுவேனே, எங்க போக வேண்டிய வேலைக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆலய காரியத்தில் ஆயத்தப்படணும். அதுதான் நாங்க ஆயத்த ஜெபம் சனிக்கிழமை நடக்குது. ஆண்கள் கூடி ஜெபம் பண்றாங்க. ஆயத்த ஜெபத்தோட ஆண்கள் பலப்பட, உயிர்ப்பிக்கப்பட. சோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நாள் அப்படி நாம தேவனுக்காக ஆயத்தப்படுத்தி பாருங்க, உங்க வாழ்க்கையில சித்தி பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பாக்கலாம். 31:20 வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க சொல்றாரு, எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையுமா உண்மையானதை செய்தான். கர்த்தருக்கு அவன் எப்படி செய்தான்? உண்மையா செய்தான். கர்த்தருக்கு உண்மையா செய்யறோமா? கர்த்தருக்கு உண்மையா நம்ம செய்யறோமா? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா வர மாட்டீங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தசம்பாகத்துல உண்மையா செய்யறோமா? ஆண்டோடைய காரியத்துல உண்மையா செய்யறோமா? நம்முடைய பேச்சு உண்மையா இருக்கா? நம்ம செய்கிற செயல்கள் உண்மையா இருக்குதா? எசேக்கியா சொல்றார், கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அனனியா சப்பிரால் என்ன பண்ணாங்க? சம்பாதித்தத என்ன செய்றாங்க? எடுத்து வச்சாங்க. ஆனா எடுத்து வச்சு தப்பு இல்ல. ஊழியக்காரர் கேட்கும் போது என்ன சொல்லிருக்கணும்? ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் என்ன செஞ்சுட்டேன், எடுத்து வச்சுட்டேன்ப்பா, ஆமா எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுதாப்பா, மன்னிச்சுக்குங்க அப்படி சொன்னா மன்னிச்சிருப்பாரு. ஆனா என்ன பண்ணாங்க இவங்க? அப்படித்தான் ஆண்டவரே. முதல்ல அனனியா போனாரு, 2 பேர் வீட்டுல பேசிட்டே வர்றாங்க களவாணிங்க. பாசு துரி துரி காப்பாரு, அடிச்சு கூட காப்பாக சொல்லிடாத. ஆமென் சொல்லுங்க. ஆமா அல்லேலூயா. பாஸ்டமா 2வது வந்து துரி துரி காப்பாக. பாஸ்ட் கூட கேட்டு விட்டுருவாரு, ஆனா பாஸ்டமா துரி துரி காப்பாக. எப்படி ஆமா கேட்பாக? நீயும் சொல்லிடாத, நீயும் சொல்லிடாத, நீயும் சொல்லிடாத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு வந்தாங்க பாருங்க. முதல்ல அனனியா வந்தா, இவளுக்கு தான் விட்டுறாயா? எஸ் ஆண்டவரே, மயிலாடு எஸ். பொட்டு நூலி செத்து போ. நீங்க 4 பேர் செத்து அடக்கம் பண்ணிட்டு வாங்க. அதுதான் வாலிபர் முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. யாராவது விழுந்தா தூக்கிட்டு போற. ஆமென் சொல்லுங்க. 2வது யார் வந்தா? மனைவி வந்தா, சப்பிரால் வந்தா. இவளுக்கு தான் விட்டுறையா? புருஷன் அப்படி சொல்றாரு, நீ என்ன சொல்ற? ஆமாண்டு அவ்வளவு தான் ஆண்டவரு, பொட்டுன்னு விழுந்தான், தூக்கிட்டு போனாங்க. ஆமென் சொல்லுங்க. அன்னைக்குள்ள சபை இன்னைக்கு இருந்துச்சுன்னா அவ்வளவுதான், ரொம்ப கஷ்டம் தான் நமக்கு. உண்மை உண்மை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உண்மையா கர்த்தருக்கு எதை செஞ்சாலும் உண்மையா செய்யுங்க. ஏமாத்தி செய்யணும் நான் விரும்ப மாட்டேன். அங்கேயும் வாங்கி செய்யணும் விரும்ப மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிறத உண்மையா செய்ய. கர்த்தர் கொடுக்கிற விஷயத்துல உண்மையா செய்ய. தேவனுக்கு தேவனுடைய காரியங்கள்ல உண்மையா செய்ய. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தான் கர்த்தர் அந்த எசேக்கியாவை ஆசீர்வதித்தார். 2வது ஆலோசனை பண்ணினா. 32ஆம் அதிகாரம் ஆமென் அதனுடைய 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எசேக்கியா ஆலோசனை பண்ணினா.
நகரத்துக்கு புறம்போகிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியா இருந்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலோசனை பண்றான். ரொம்ப ஆலோசனை நம்ம குடும்பத்துல ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, சபை ஆசீர்வதிக்கப்பட சில ஆலோசனை திட்டங்கள் ரொம்ப முக்கியம். அவன் சொல்லுங்க, உங்க குடும்பத்துல ஆலோசனை பண்றீங்களா? புருஷன், மனைவி, பிள்ளைகள், குடும்பம் உட்கார்ந்து சில பிளான் எல்லாம் போடுறீங்களா? சில திட்டம் போடுறீங்களா? சத்துருக்கள் சனகரிப்பு எழும்பி வர்றான். அசிரியா ராஜா அவன் சனகரிப்பு எசேக்கியாவுக்கு விரோதமாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பி வர்றான். இதை கேள்விப்படுகிறான் எசேக்கியா. 2வது வசனத்துல சனகரிப்பு வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கி கொண்டிருப்பதை எசேக்கியா கண்ட போது தூங்கிட்டு நிக்கல. ஐயோ நமக்கு விரோதம் வரானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேற எதையும் பண்ணல. அவனுடைய ஆட்களோடு சேர்ந்து ஆலோசனை செய்தான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா அல்லேலூயா நீரூற்றுகளை போய் அதை அடைச்சு வைக்கிறான். அவன் வந்த தாகத்தினால சாகட்டும். யுத்தம் நமக்கு விரோதம் வருகிற கூட்டங்கள் இந்த அல்லேலூயா குளத்துல தண்ணீர்ல கிடைக்காம அவங்க சாகட்டும். அதெல்லாம் அடைச்சு விடுறான். எசேக்கியா பிளான் பண்றாங்க. பிரபுக்களோட எல்லா அதிகாரிகள் உட்கார்ந்து பிளான் பண்றாங்க. என்ன செய்யலாம்? அந்த கூட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? சத்துருக்களை ஜெயிக்க என்ன பண்ணலாம்? கவனிக்கிறீங்களா? என்னைய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கணவன் மனைவி எல்லாரும் குடும்பம் உட்கார்ந்து பேசணும். மூத்த பையன் வாழ்க்கை இப்படி இருக்குது, அவங்க வாழ்க்கை இப்படி இந்த மாதிரி இருக்குது, நம்ம குடும்பத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குது, என்ன செய்யலாம், என்ன பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், வேதத்தை படிக்கலாம், நம்ம என்ன பிளான் பண்ணலாம், என்ன செய்யலாம், ஒரு பிளான் பண்றோம். பாஸ்டர்ட்ட சொல்லுவோம், எல்லாரும் சேர்ந்து போய் நம்ம பாஸ்டர்ட்ட சொல்லுவோம், பிளான் பண்றோம். புருஷனுக்கு விரோதமா மனைவியும், மனைவிக்கு விரோதமா புருஷனும், அல்லேலூயா பிள்ளைகளுக்கு விரோதமாக பெற்றோர்களும், பெற்றோர்களுக்கு விரோதமாக பிள்ளைகளும் மாறி மாறிதான் வந்து அல்லேலூயா ஆலோசனை போடுறாங்க. குடும்பமா உட்கார்ந்து, சபையாரா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணுகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உண்டாகும். பிள்ளைகள் படிப்பு எப்படி இருக்கிறது, பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது, பெற்றோர்கள் உட்கார்ந்து குடும்பமா உட்கார்ந்து ஆலோசிக்கிறோமா? உள்ள படிக்கிறான் பாஸ்டர், உள்ள என்ன படிக்கிறான்? அது என்னமோ எம்பியோ எம்எல்ஏ என்ன படிக்கிறான். எம்எல்ஏவா? உள்ள என்ன படிக்கிறான் கூட அல்ல பெற்றோர்களுக்கு தெரிய மாட்டேங்குது. குடும்ப ஆலோசனை அங்க இல்ல. அந்த படிப்பு எடுத்தா அவனுக்கு என்ன பிரயோஜனமா இருக்கும் அது பெற்றோருக்கு தெரியுமா? தெரியல. ஏன்னா அதுக்கு ஆலோசனை இல்ல. ஆமென் வர மாட்டேங்குது. அல்லேலூயா சொல்லுங்க. குடும்பம் வந்து பிள்ளையோட கூட்டு வந்து, பாஸ்டர் அவன் +2 முடிச்சிட்டான் பாஸ்டர், அடுத்து அவன் இந்த படிக்கலாம் இருக்கிறான் பாஸ்டர், இந்த இதுக்கு போலான்னு இருக்கிறான் பாஸ்டர், இந்த படிப்பை சேர்த்தாலும் இருக்கிறான் பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க பாஸ்டர்? ஆலோசனை கேட்கிறோம், ஆலோசனை கேட்கிறோம். இல்ல பாஸ்டர் இந்த பிள்ளைக்கு படிப்பே வர மாட்டேங்குது, இந்த பையனுக்கு படிப்பே வர மாட்டேங்குது, என்ன பண்ணலான்னு தெரியல, இவன் இந்த மாதிரி பண்ணலாம் பாஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆலோசனை கேட்கிறோம். அவுத்து விட்ட கழுத மாதிரி விட்டுறது. படிப்பு வரலையாமா, பாஸ்டருக்கும் தெரியாது, அவங்க குடும்பத்துக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாது, அது எவனையாவது கூட்டிட்டு ஓடுது. கடைசியில் மாசம் ஆகும்போது வரும், அம்மே தப்பு பண்ணிட்டேன். முதல்ல ஆலோசனை பண்ணியிருந்தா, முதல்ல அதை நீங்க பிளான் பண்ணியிருந்தா இந்த மாதிரி தவறுகள் நடந்திருக்காதல்லவா? சொல்லுங்க. அது போன்ல அது விளையாடுது, போன்ல அது என்ன மெசேஜ் அனுப்புது, போன்ல ஏதோ பார்த்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுது, தெரிஞ்சு கண்டுக்காம இருக்க கூடாது. அது குடும்பம் உட்கார்ந்து பேசணும். என்னமா நீ ஒரே போன்லயே பாக்குற, எதமோ நீ பண்ற மாதிரி இருக்கு, தப்பு பண்ற மாதிரி எங்களுக்கு தோணுது, நீ என்ன சொல்ற? அப்பா இருக்காங்க, அண்ணன் இருக்கிறாங்க, தம்பி இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாத்தையும் சொல்லு, நீ பண்ற எதா இருந்தாலும் சொல்லு, எங்க முன்னாடி சொல்லு. அப்படி ஒரு ஆலோசனை போடுறோமா? ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. பெற்றோருக்கு தெரியாம அண்ணன் அடிக்கிறது, யாருக்கு தெரியாம அல்லேலூயா தங்கச்சி அல்ல அக்கா தம்பியை கண்டிப்பது, அதல்ல. குடும்பமா உட்கார்ந்து ஆலோசனை பண்ணு. சத்துருக்கள் உட்புகுதல் இருக்காது. சத்துருக்கள் உள்ள வராதுக்கு என்ன பிளான் பண்றோமோ அதெல்லாம் பிளான் பண்றாங்க. வாசிக்க நேரம் இல்ல. சத்துருக்கள் நம்ம ஏரியாக்குள்ள வந்துடக்கூடாது. எசேக்கியா பிளான் பண்றான், ஆலோசனை பண்றான், சில பிளான்களை அங்க செய்யறான். நம்முடைய குடும்பம் பாதுகாக்கப்பட, நம்முடைய வாழ்க்கை பாதுகாக்கப்பட. புருஷன் தப்புதான் தெரியுமில்ல, கூப்பிட்டு உட்கார வச்சு குடும்பம் உட்கார்ந்து பேசுறீங்களா? என்னங்க நீங்க பண்றது என்னமோ நமக்கு கொஞ்சம் ஆபத்தா இருக்கு தெரியுது, இதை செய்யாதீங்க, வேண்டாங்க. நம்ம கூடி ஆண்டவர் ஆராதிக்கிற குடும்பம், நம்ம தேவனை தேடுகிற குடும்பம். ஒரு நாள் நீ அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா அவன் மன திரும்பி இருப்பான்ல. அல்ல பாஸ்டர்ட்ட கூட்டிட்டு வந்து, பாஸ்டர் என்னமோ தெரியல, தவறு நடக்கிற மாதிரி தோணுது, நீங்க எனக்காக ஜெபம் பண்ணுங்க. குடும்பம் உட்கார்ந்து வந்து கேட்கிறமா? இப்ப எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ ஆண்டவர் கைவிட்டுட்டாருன்னு இப்ப புலம்புவது பிரயோஜனம் இல்ல.
சத்துருக்கள் கொத்தி கொண்டு போயிட்டானு இப்ப சொல்றதுனால பிரயோஜனம் அல்ல. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில குடும்பங்களுக்கு நான் சொன்னேன், நான் பொண்ணு பாக்குறேன், ரெடியா இருக்குது பாக்குறேன், இப்ப வேண்டாம் பாத்துக்க, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஃபீல் பண்றேன், நானு கவலைப்படுறேன். கற்ற ஏற்ற நேரத்துல செய்யும் பொழுது அதை கத்தர் வாய்க்கப்படும் போது குடும்பம் உட்கார்ந்து ஆலோசிக்கணும். டேய் பாஸ்டர் இப்படி சொல்றாரா, நீ என்ன சொல்ற? இப்ப நடந்தா பாஸ்டர் சொல்றது கரெக்டா இருக்கும், ஆண்டவர் சொல்றது சரியா இருக்கும், செய்யலாமா? ஏன் 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 ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம இப்படி ஆலோசித்து ஒரு காரியத்தை செயல்படுத்தி இருந்தா நம்ம குடும்பத்தில் எந்த சத்துருக்கள் உட்புக வந்திருக்காது. பாஸ்டுக்கு தெரியக்கூடாது, சபைக்கு தெரியக்கூடாது. பாத்துக்க ரூத்து, மேரி, செல்லம்மா பாத்துக்க. பாஸ்டுக்கு மட்டும் என்னமோ வாய் வர்றதுனால சொல்றேன், நீங்க அதனால அவங்க தப்பு பண்ணாங்க நீ நினைக்காதீங்க. நான் எப்பவுமே அந்த மாதிரி பேர்களை யூஸ் பண்ணுவேன், அதனால நீங்க அப்படி நினைக்கூடாது. அவளுக்கு தெரியாம மட்டும் நீ பாத்துக்க, ஆபத்து வரும். சத்துருக்கள் வர்றது உங்களுக்கு தெரியாது. அதிகாரத்துல நீங்க கீழே ஃபுல்லா வசந்த வாசி பாருங்க, பக்கா பிளான் பண்றான். சத்து நிறைய இந்த நீரூற்றுகள் நிறைய இருக்குதாமா அந்த ஏரியா முழுவதும். எஸ்ஐக்கியா பாக்குறான், எல்லாரும் சத்துருக்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சு அவங்க பலப்பட்டு நமக்கு விரோதமா என்ன பண்ணுவாங்க, யுத்தத்துக்கு வராங்க. அந்த தண்ணி எல்லாம் நிறுத்துங்கடா, அதெல்லாம் கிளீன் பண்ணுங்க, தூர்த்துருங்கடா. ஒரு தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாம சாகணும் அவன் சத்துருக்கள். ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டுக்கு தெரியாம மருந்து வாங்க கொடுக்கலாம், மருந்துல சரியாயிரும். போன வாரம் சாட்சி சொன்னாங்க பாத்தீங்களா? நெவர், மாறாதே. ஆண்டவர் முன்பதாக வைக்கணும், ஆண்டவர் முன்பதாக வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏகப்பட்ட செலவாயிடுச்சு எங்களுக்கு, நான் அந்த வெளியூர் போறதுனால. அவங்க பல மாசத்துக்கு முன்னாடி பொருத்தனை பண்ணாங்க. பாஸ்டுக்கும் தெரியாது, சபைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவன் அந்த காணி கொடுக்கணுமா? தேவன் செய்கிற பிளான் அது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துகிறவர். உன் குடும்பத்தை குறிச்சு உனக்கு அக்கறை இருக்கணும், ஒவ்வொருத்தரை குறிச்சு அக்கறை இருக்கணும். அதுக்காக பிளான போடணும். அவன் பண்றது சரியில்லை, இவங்க பண்றது சரியில்லை அப்படின்னு தன்னையால பேசுறதுனால பிரயோஜனம் இல்லை. அவன் ஆலோசனை பண்ணினான், அதற்காக பிளான் பண்ணினான். 5வது வசனத்துல பாருங்க, அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களை எல்லாம் கட்டி அவைகளை வெளியில் உள்ள மற்ற மதில்களையும் கொத்தளங்களையும் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டைகளை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களை கேடகங்களையும் பண்ணினான். நல்லா கவனிங்க, சத்துருக்கள் வர்றாங்க, பல இடங்கள் இன்னும் மதில் கட்டப்படாம இருக்குது, பல மதில்கள் கீழே விழுந்து கிடக்கிறது, இடிஞ்சு கிடக்கிறது. சத்துருக்கள் ஈஸியா உள்ள பூந்துருவாங்க சொல்லி அதையெல்லாம் கட்டுறான் எசேக்கியா, அதெல்லாம் கட்டி எழுப்புகிறான். இந்த மதில்கள் இருந்தா சத்துருக்கள் உள்ள வர்றதுக்கு கொஞ்சம் என்ன யோசிப்பாங்க. மதில் இல்லைன்னா ஈஸியா உள்ள பூந்துருவாங்க. அதெல்லாம் கட்டுறான், எதெல்லாம் பலவீனமா இருக்குதோ அதெல்லாம் கட்டி நிறுத்துகிறான். எத்தனை பேருக்கு சொல்றது புரியுது? எத்தனை பேர் சொல்றது விளங்குது? அல்லேலூயா சொல்லுங்க. கட்ட வேண்டிய மதில்களை கட்டி எழுப்பிட்டா அதுக்குதான் ஆலோசனை, அதுக்குதான் பிளான், அதுக்குதான் இந்த மாதிரி அல்லேலூயா வழிமுறைகள் செயல்படுத்தணும். அதை செய்ததுனால தான் அந்த எசேக்கியாவின் அந்த அந்த ஆட்களை ஒன்றும் செய்ய முடியல. சத்துருக்கள் என்னெல்லாமோ செய்து பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. பிளான் பண்ணுங்க, குடும்பத்துல பிளான் பண்ணுங்க, ஆலோசனை அடிக்கடி போடுங்க. குடும்பத்துல உட்கார்ந்து ஆலோசனை, பாஸ்டரோட சேர்ந்து ஆலோசனை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகள் தவறா போவதற்கு, குடும்பங்கள் ஆமென் பல பிரச்சனைகளுக்குள்ள வருவதற்கு காரணமான அல்லேலூயா விட்டுறாதீங்க. அப்படியே தேவன் கொடுத்த வாழ்க்கை, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை இழந்துராத கூடாது. கணவனும் விளையாட பெற்றவன், மனைவியும் விளையாட பெற்றவன், பிள்ளைகள் விளையாட பெற்றவன், யாரையும் விட்டு விடக்கூடாது. உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கடைசி சொல்லி ஜெபிக்க போகிறேன். 8வது வசனத்துல 7வது வசனத்துல சொல்றான், அவர்களோடு இருக்கிறதை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். 8வது வசனத்துல அவர்களோடு இருக்கிறது மாமிச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தத்தை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வாயில எப்படி வந்தது? அதிகம் அதிகம் அதிகம். எப்படி சொன்னா? அதிகமாகும், நம்மகிட்ட அதிகம் அப்படி சொல்லி தேட்டுறான். உன் குடும்பத்தை நீ அப்படி கட்டிடணும், அப்படி எழுப்பிடணும்.
உங்க தொழில் அப்படி நீ எழுப்பிடும். ஒரு நாள் யாரும் குறை சொல்லக்கூடாது, ஒரு நாள் யாரும் குறைவ சொல்லக்கூடாது. இருக்குதோ இல்லையோ வாயில என்ன வரணும்? அதிகமாகும். பைபிள் எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க. அதிகம் 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 அதிகமாகும், பெருகும், விருத்தி ஆகும். அப்படித்தானே வாயில வரணும். நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமா இருப்பேன், என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, இன்னும் அதிகமா பெருகுவாங்க, இன்னும் அதிகம் ஆசீர்வதிக்கப்படுவாங்க, படிப்புல பெருகுவாங்க, ஞானத்துல பெருகுவாங்க, இன்னும் அதிகமாவாங்க. அதிகம் அதிகமா பேசி பாருங்க, கர்த்தர் உங்களை பெருக வச்சுட்டே இருப்பார். ஒரு நாளும் குறைவா பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. ஆமென். எங்களுடைய வருமானம் ஆசீர்வாதம் எல்லாம் சில டைம் ரொம்ப குறைவாகும், ஆனாலும் ஃபீல் பண்றது இல்ல. சொத்துறோம். அடிக்கடி சொல்லுவேன், இதெல்லாம் என்ன? கர்த்தர் நம்மளை அதிகமா பெருக வைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நம்மளை பெருக வைக்க போகிறார். இந்த சபையை பெருக வைக்க போகிறார். இந்த ஊழியத்தை பெருக வைக்க போகிறார். திரளான பேர் வரப்போகிறாங்க. அதிகமான கூட்டம் இங்க வரப்போகிறது. எப்பவும் அதிகம் அதிகமா பேசி பாருங்க. பிள்ளை, நீ நல்லா அதிகமா படிப்ப, இன்னும் அதிகமா நீ நல்லா சம்பாதிப்ப, அதிகமா நீ நல்லா சுகமா இருப்ப, நல்லா அதிக பலத்தோடு இருப்ப, அதிகம் 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 அப்படி அதிகமா பேசுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நாங்க போன ஊழியத்துல அந்த பாஸ் அப்படிதான் குறைவே சொல்றார், தப்பானதே சொல்றார். நான் சொன்னேன், எப்போ அப்படி நெகட்டிவா பேசாதீங்க, பாசிட்டிவா பேசி பாருங்க. பாசிட்டிவா பேசுங்க, எல்லாம் கர்த்தர் பாசிட்டிவா மாத்துவா உங்க வாழ்க்கையில. அப்படி பாசிட்டிவா பேசி பழகுங்க. இல்ல இல்ல இல்லைன்னு பேசாதீங்க, அது இல்லாமையே போயிடும். சாராள் இல்ல இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அவளுக்கு கிடைக்கவே இல்லை. அன்னாள் இல்ல இல்லைன்னு சொல்ற வரைக்கும் அவருக்கு கிடைக்கல. நீ இருக்குன்னு சொல்லிப்பாரு, எனக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லிப்பாரு. எல்லாரும் எழுமி நிற்போமா? எல்லாரும் எழுமி நிற்போமா? அப்படி தேற்றுங்க, ஒரு தேற்றுங்க. யாரையும் வீக்கா பண்ணாதீங்க. தோல்வி அடைஞ்சிட்டாங்களா, தோல்வி வந்துருச்சா, அவங்கள பார்த்து நீங்க சொல்லாதீங்க நீ தோத்தவன், எப்போதுமே நீ தோத்தவன், எப்பொழுதும் நீ வழங்காதவன், எப்பொழுதுமே நீ அல்லேலூயா உபயோகப்படாதவன், நீ எதுக்கும் லாக்கி இல்லப்பா, எதுக்கு நீ லாக்கி இல்ல, நீ இப்படித்தான், நீ எதுக்கு ஆசீர்வதிக்கப்பட மாட்ட, எதுக்கு நீ வழங்க மாட்ட அப்படின்னு சொல்லாத. எல்லார் வாயில திறந்த சத்தமா ஓ மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தையின்படி பெருக பண்ணுங்கப்பா, இது விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. ஓ இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா, இந்த வார்த்தை ஆசீர்வதிங்கப்பா. ஓ தேங்க் யூ லார்ட். ஹல்லேலூயா. ஆவியானவரே இந்த வார்த்தையை ஆசீர்வதிங்கப்பா. இது அப்படியே செய்ய போற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம்.